திரு எழிலரசன், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். ஒரு பக்கம் அரசியல் எதிரிகளினுடைய அவதூறுகள், ஒரு பக்கம் மத்திய அரசினுடைய பாரபட்சம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த அவதூறுகள்லாம் ஈசல் பூச்சிகள் ஒரு சில நொடிகள்ல உயிரிழப்பதை போல உயிரிழந்து விடுகின்றன அப்படிங்கிறாரு. அந்த அவதூறுகளை அப்படி உயிரிழக்க வைப்பதற்கான அல்லது ஒரு நொடியில் மறைந்துவிட செய்வதற்காக திமுக அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன? வணக்கம். திமுக அரசு பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அந்த பதவியேற்பின் பொழுது என்ன தெரிவித்தாரோ அதைத்தான் எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார். திமுக அரசு வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து தான் அரசாக செயல்படும் என்று சொல்லி அன்று தொடங்கி அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் முதலில் தெரிவித்ததைப் போல விடியல் பயணமாக இருக்கட்டும், பெண்களுக்கான உரிமை தொகை வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இல்லம் தேடி கல்வி திட்டமாக இருக்கட்டும், மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், அதை போல மாணவிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டம் என்ற 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், காலை சிற்றுண்டி திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தினை இந்தியாவில் வேறு யாரும் யோசித்திராத ஒரு புதுமையான திட்டத்தை வழங்கி இன்றைக்கு மாணவர்களை ஊக்குவிக்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஊக்குவிக்கக்கூடிய அவர்களுடைய திறன் மேம்பாட்டை வளர்க்கக்கூடிய வகையில் அவர்கள் மேற்கொண்டு தங்களுடைய கல்வியில் எதை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்ன என்பதற்காகவும், வேலைவாய்ப்பில் என்ன திட்டங்கள் எடுக்கலாம் என்பதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கக்கூடியதன் மூலமாக பல்வேறு முன்னேற்றத்தை கண்டு கொண்டு இருக்கக்கூடிய மாநிலமாக இருப்பதற்காகவும், முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்துவதன் மூலமாக முதலீட்டை பெற்று இன்றைக்கு பெருமளவில் தொழிற்சாலைகள் பெருகக்கூடிய வகையிலும், தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு மாநிலமாகவும், வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும், $1 trillion என்ற ஒரு பெரும் இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக விளங்குவதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். அரசினுடைய திட்டங்களை பெறுவதற்கான அல்லது அரசினுடைய சேவைகளை மக்கள் பெறுவதற்காக அலைய வேண்டாம் என்பதற்காக மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை உருவாக்கி மக்களிடமே நேரடியாக சென்று ஒவ்வொரு கிராமத்திற்கும் 41 சேவைகளை கொண்டிருக்கக்கூடிய 14 துறைகளை ஆங்கே சென்று அங்கெங்கே அவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்க பட்டியலிடக்கூடிய திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அல்லது புதிதாக அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் செயல்முறைக்கு வருகிறது, எல்லாம் சரி. ஆனா எதிர்க்கட்சிகள் முற்று முதலுமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. நீங்க தொழில் முதலீடுகள் குறித்து சொல்றீங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இங்க தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு அச்சப்படுகிறார்கள், இங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணமா இங்க முதலீடு செய்யறதுக்கு அவங்க அச்சப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இல்ல, அதாவது இதை யார் சொல்றதுன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கடந்த காலத்தில் அவர்கள் ஆண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன முதலீடுகளை பெற்றிருக்கிறார்கள், என்ன சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திருக்கிறார்கள், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றது விந்தையாக இருக்கிறது. தூத்துக்குடியிலே போராடியவர்களை கைது செய்யலாம், போராட்டத்தை சீர் செய்யலாம் அல்லது பேச்சுவார்த்தை நடத்தலாம், துப்பாக்கி கொண்டு சுட்டு 13 பேர் உயிர் பலியான பொழுது கூட கேட்ட பொழுது நான் தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர், அதே போல சாத்தாங்குளத்தில் நடைபெற்ற காவல் நிலையத்தில் நடைபெற்ற அந்த 2 படுகொலையை பற்றி நாடே அறிந்து இருக்கிறது, சிரித்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சிப்பது என்பது தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அவர் பேசிக் கொண்டிருப்பது. ஆனால் இன்றைக்கு முதலீடுகள் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய திட்டங்கள், புதிய அளவிற்கான நில ஆர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறோம். புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, புதிய தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பரவலாக்கப்பட்ட வகையில் இன்றைக்கு சென்னையோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பெரும்புத்தூர், ஒரக்கடம் போன்ற பகுதி மட்டும் அல்லாமல் இன்றைக்கு மதுரை பக்கமும், கோயம்புத்தூர் பக்கமும், திருச்சி, உளுந்தூர்பேட்டை, செய்யாறு பகுதியில் இருக்கக்கூடிய கூடுதலான சிப்காட்டையை இன்னும் விரிவாக்கம் செய்யக்கூடிய திட்டங்கள் என்று நிரம்ப தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருப்பதை பார்ப்போம். இன்னைக்கு ஒசூர்ல புதியதாக இன்னும் கொண்டு வரப்படுகிறது. வாலாஜா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை இன்னும் கூடுதலாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது. வேலூரில் டைடல் பார்க், மினி டைடல் பார்க் என்று கொண்டு வரப்படுகிறது. அதே போல தூத்துக்குடி பக்கம் கொண்டு வரப்படுகிறது மினி டைடல் பார்க்.
இதையெல்லாம் எதை காட்டுகிறது? புதிய தொழிற்சாலைகள் வரலன்னு சொல்றது எந்த அளவுக்கு விந்தையானதுன்னு உங்களுக்கே தெரியும். இல்ல அதே அறிக்கையில இன்னும் ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கக்கூடியது என்னன்னா, அதிமுக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை கிடப்பில் போட்டுட்டாங்க. ஆனா அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட பல சிறப்பான திட்டங்களுக்கு இங்க திமுக அரசினுடைய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் சொல்றாரு. ஸ்டிக்கர் ஒட்டினவங்க யாருன்னு நாடுக்கே தெரியும். வெள்ளத்தின் போது மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்த பொழுது, பெரும் வெள்ளம் 2015 ஏற்பட்ட வெள்ளத்தின் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதற்காக திமுகவினர் கொண்டு வந்ததை பற்றி கூட இல்லை, பிற சமூக அக்கறை கொண்ட அமைப்புகள் கொண்டு வந்ததை கூட பிடுங்கி அதில் ஸ்டிக்கர் ஒட்டினவங்க அவங்க. ஆனால் திமுக அரசு எப்படிப்பட்டது என்பதற்கு உதாரணம் சொல்லிட வேண்டும் சொன்னால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக விநியோகிக்கக்கூடிய பைகள், அந்த பள்ளிக்கு கொண்டு போகிற மாணவர்கள் கொண்டு போகக்கூடிய பையில அம்மையார் ஜெயலலிதா அவருடைய படமும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட படமும் இருந்தது. அந்த படங்களை எடுத்துவிட்டு கொடுக்கலாமா, இல்லை அதை எப்படி அப்படியே விட்டுடலாமா என்ற கேட்கிற பொழுது கூட அதையெல்லாம் வீணடிக்க கூடாது, அதை மாணவர்களிடம் கொடுங்க, அதனால என்ன இருக்குன்னு சொன்னவர் தான் எங்களோட முதலமைச்சர், அந்த பெருந்தன்மைக்குரியவர், அதை மாண்போடு நடந்து கொண்ட முதலமைச்சர் எங்களோட முதலமைச்சர். அது விநியோகிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு சொல்றதுக்கு அளவுக்கு இவர்களிடம் என்ன திட்டம் இருந்தது என்று சொல்ல முடியுமா? இவர்களோட திட்டங்கள் தான் எது? நீங்க நாட்டுக்கு இவங்க அதிமுக ஆட்சியின் பொழுது இவர்கள் செய்த திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்கள் எது இன்றைக்கு நாட்டுக்கு பலன் அளித்தது, எதை நாங்கள் கைவிட்டு விட்டோம்? புதிய புதிய திட்டங்கள் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் அத்தனையும் எல்லாவற்றையும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதற்கான சான்று எது என்று சொன்னால், நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்த அத்தனை தேர்தல்களும், உள்ளாட்சி தேர்தல்கள், ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதை தொடர்ந்து வந்த இடைத்தேர்தல், அதை தொடர்ந்து வந்த நாடாளுமன்ற தேர்தல், இன்று பெரும் வெற்றி. இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் முழுவதுமாக இந்தியா கூட்டணி வென்றது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் தருகிறார்கள் என்று சொன்னார், அது எதை காட்டுகிறது? திட்டங்களை வழங்கி இருக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. இது பொத்தாம் பொதுவான விமர்சனமாக, தானும் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதற்கான ஒரு விமர்சனமாக, எதிர்கட்சி தலைவர் யார் என்று அண்ணாமலையா அல்லது எடப்பாடி பழனிசாமியா என்ற கேள்வி எழுகிறது. இது பெரும் விமர்சனம் ஆகிறது. எனவே நான் தான் எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லிக் கொள்வதற்காக, காட்டிக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு காலம் தூங்கி விட்டு இப்பொழுதுதான் பேசுகிறார். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திருமுனவர் பாஷா, இங்க ஒன்றிய அரசு ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை காட்டுகிறது. இங்க திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள்ல அந்த பாரபட்சமான அணுகுமுறை இருந்தாலும் கூட தமிழ்நாடு நிர்வாக திறமை காரணமாக அதையெல்லாம் சமாளித்து நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கான சேவையை செய்கிறோம். அது மட்டும் இல்லாம அரசியல் எதிரிகள் அவதூறு, எதிர்கட்சிகள்னு கூட சொல்லல, அரசியல் எதிரிகள் அவதூறு பரப்புகிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். அதாவதுங்க, அரசியல் என்று சொன்னாலே ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை சொல்வது அரசியலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலிலே எப்படியும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்ற எதிர்பார்ப்போடு இவர்கள் பகல் கனவு கண்டு தேர்தல் களத்தை சந்தித்து அதிலே தமிழகத்திலே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலும் கூட அந்த 40 தொகுதிகள் வெற்றி பெற்றும் கூட எந்த விதமான பயனும் தமிழகத்துக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையைத்தான் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன பயன் இல்லை? இல்லை, இவங்க 40 தொகுதிகள் வெற்றி பெற்றும் கூட இப்போ நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது. நிதி ஆயோக் கூட்டம் இதுவரைக்கும் 3 முறை நடந்தது. 3 நிதி ஆயோக் கூட்டத்திலேயும் முதலமைச்சர் கலந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளாமல் இருந்து விட்டார். ஆனால் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்திற்கு போனார். போய் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திவிட்டு அதற்கு பின்னால் அவர் வெளியேறி இருக்கிறார். ஏதோ ஒரு காரணம் சொல்வதற்கும் தமிழ்நாடு முற்றும் முதலுமாக பட்ஜெட்ல இருந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, எனவே நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறோம் சொல்றதுக்கும் எந்த பட்ஜெட், ஏதோ ஒரு காரணத்தை அடிக்கோடிட்டு எந்த பட்ஜெட்ல